ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் அனிமே 7. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெனகேடி மாட்டலோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம அந்த லைக்கையும் கமெண்ட்டையும் பண்ணி விட்டு போயிடுங்க, அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் எபிசோட் போட மோட்டிவா இருக்கும். சரி ஓகே, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம டேரக்டா இன்னைக்கு எபிசோட் குள்ள போவோமா? ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். நீ இன்னைக்கு எங்க தப்பிச்சு போனாலும் உன்னால இந்த இடத்துக்குள்ள இருந்து ஓடி ஒளிஞ்சிட முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு அடியை போட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குலாம் அந்த பெண்டன்ட் யூஸ் பண்ணிட்டு தடுத்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் விடாம அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பவும் ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோ வந்துட்டு கோல்டன் கோர் இருக்கிறத பார்த்துட்டு எனது கோல்டன் கோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனை அட்டாக் பண்றான். அவனை சுத்தி ஹீரோவோட ஃபார்மேஷன் மூலமா அந்த இடத்துக்குள்ள அவனை லாக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னாலைக்கு என்ன இப்படியே கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்குள்ள நம்ம ஜாக்க வெளியே விட்டு அவனை அப்சர்வ் பண்றான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ நான் எப்படி பண்றது அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. ஹீரோவனோட அந்த தண்டரை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். இதை யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அட்டாக் பண்றான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஃபார்மேஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கவன தான் காமிக்கிறாங்க. இது ஒரு டூப்ளிகேட் கோஸ்டர் ஆஞ்சா ஃபவுண்டேஷன் கேதரிங் ரிலீவ்ல இருக்கக்கூடிய உன்னால என்ன ஒருபோதும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜாக்கும் பயத்துல டேய் நான் எப்பறம் ஆனா ஒரு கோஸ்டேஜ்ல இருக்கவன அட்டாக் பண்றது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து முழிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள கடுப்பாயிட்டு போடா அப்படின்னு மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க. அவனும் தண்டல கையை வச்சு அடுத்த நிமிஷமா இழுத்துட்டு போயிட்டு ஒரு அடியை போடுது. அப்படியே சி வேர்ல்டுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கர வேகத்துல நம்மளோட சோல்ஸ்டோ போயிட்டு தொடர்ந்து அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனும் அதை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு நேரம் என்ன இந்த இடத்துக்குள்ள உங்களால கட்டி போட முடியுதுன்றத பாக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. செத்து போடா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள ஜாக்குக்கு ரத்த வரி அதிகமாகிட்டே இருக்கு. ஹீரோவும் ரத்த வரி பிடிச்ச என்னோட ஜாக்கு கிட்ட இருந்து எப்படி நீ சீக்கிரத்துல வெளியே போற பாப்போம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அடி வாங்குற ஜாக்கு அந்த இடத்துக்குள்ள மண்டை காண்டா ஆயிடுது. தொடர்ந்து எடுத்து வீச ஆரம்பிக்குது. ஹீரோ அவனை மொத்தமா அப்சர்வ் பண்ணுன்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கட்டல கொடுத்து அடுத்த நிமிஷமே எனர்ஜியை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அவனோட அட்டாக்ல இருந்தெல்லாம் தப்பிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா வாழ்க்கை அது போட்டு கிந்த போல பழக்கிறானே அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கதறிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல எந்த இடத்துல டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல ஓட்டையை போட்டு உறிஞ்சிக்கிட்டே இருக்கு பவர்ஸ் மொத்தத்தையும். அவனா நீ இன்னும் எவ்வளவு நேரம் என்ன இந்த இடத்துக்குள்ள இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாப்போம் அப்படின்ட்டு அவனோட பவர்ஸ் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவோட எனர்ஜி அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள ஜாக்கோட எனர்ஜி ரெண்டுமே சேர்த்து அவன் அந்த இடத்துக்குள்ள அசைய விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் அவன் என்னால கண்டிப்பா தப்பிக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள திரும்பவும் பவர்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துக்குள்ள அவனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கூட கிடைக்கல. இல்ல என்னால இப்படி சாக முடியாது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோவோட தண்டர்ஸ் மொத்தமா அந்த இடத்துக்குள்ள இருந்து அவனை சுட்டடிக்கிற அதே சமயத்துல அவன் ஒரு சின்ன லிக்விடா மாறிடுறான். ஆஹா கோர் ஃபார்மேஷன் ரிலீம்ல இருக்கக்கூடியவனோட எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து இதுக்கு மேலே என்னாலேயே கோர் ஃபார்மேஷன் ரிலீம் அடைய முடியும்னு எடுத்து வாயில போட அடுத்த நிமிஷமே ஹீரோட பவர்ஸ் அட்டாக் பண்ணுது. மாஸ்டர் ஒரு நிமிஷம் நான் அதை சாப்பிடலாம் ட்ரை பண்ணல, உங்களுக்காக சேஃப்டியா எடுத்து வச்சிருக்கேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு போட்டது அந்த இடத்துக்குள்ள இருந்து வாயில வெளியே எடுத்து கொடுக்க. அதெல்லாம் நீ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ அந்த எனர்ஜியை எடுத்து வச்சுக்கிறான். டைரக்டா ஃபைட் பண்ணதுக்கான காரணம் அவனோட ரிலீம் அதிகம். அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள ஹீரோ ஒரு வெப்பன் தடுத்து இருக்கும். அந்த வெப்பனும் கீழே விலக அடுத்த நிமிஷமே ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள இருந்து நீ சீக்கிரமா வெளியே வரல இல்லனா உன்னை கொன்னுடுவா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து மிரட்ட. சரி வந்துட்டேன் நீங்க என்ன சும்மா மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க போங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து நம்ம ஜாக்கும் உள்ள பூந்துக்கிறான். ஹீரோ அந்த இடத்துக்குள்ள உருவாகி இருக்க அந்த கோல்டன் கோரையை கலெக்ட் பண்றான். அதாவது கோர் ஃபார்மேஷன் அடையறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கோர் கிடைக்கும். இதன் மூலமா ஹீரோ ஒரு டூப்ளிகேட் கோர் ஃபார்மேஷன் ஸ்டேஜ் அடையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு சரி இது சக்சஸ் ஆகும் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப அடுத்த நொடியே அந்த இடத்துக்குள்ள வந்து அவனை விட்டுறாதீங்க துரத்துங்க அப்படின்ட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. ஹீரோ உள்ளுக்குள்ளார பூந்து கிளம்பிட்டாப்ல போய்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு அவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு மாதிரி போய்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல மண்ணுக்கடியில தான் காமிக்கிறாங்க. ஹீரோ உள்ளுக்குள்ளார அந்த கோல்டன் கோர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அடுத்த நிமிஷமே இந்த கோல்டன் கோரோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இப்போ டியானி முத்துக்குள்ள போயிட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றான். இப்படியே ரொம்ப நேரமும் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த இடத்துக்குள்ள கிரேட் ஃப்ரீடம் அசுரா டெக்னிக் அப்படின்ற ஒன்றத்தை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். டிவிஷனை முடிச்ச ஹீரோவும் என்னால இன்னமும் இதுல இருந்து 10% பவர் மட்டும் தான் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. என்னோட கல்டிவேஷன் பவர் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால என்னால இதை இப்போதைக்கு முழுசா கம்ப்ளீட் பண்ண முடியாது போல. நிமிஷமே வெளியே வர வந்த உடனே ஜாக்கும் பேக் கோர் ஃபார்மேஷனோட ஃபர்ஸ்ட் ரிலீம் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள சரி ஓகே முன்னாடி போய் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள வந்து ஜாக்கும் ஓடிக்கிட்டு இருக்கான். முன்னாடி ஏதாவது இருக்கா ஹீரோ சொன்னா அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்குள்ள தேடி
போய்கிட்டு இருக்க ஜாக்கும். சரி இப்போ நம்ம எதுக்காக போய்கிட்டு இருக்கோம், என்ன விஷயமே சொல்லாத என்ன முன்னாடி போக சொல்லிட்டீங்களே, எப்படி ஆகுதுன்ற மாதிரி கேட்க நம்ம இப்ப ஃபயர் கிங் டெத்துக்கு போறோம் அப்படின்னு மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள வந்து சாரி மாத்தான்னு இழுத்துட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து ஜாக்கு போய்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இப்ப ஃபயர்லேண்ட தான் காமிக்கிறாங்க. லாவாக்கள் எல்லாமே அந்த இடத்துக்குள்ள திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா இதுங்க பண்ற வேலை எல்லாமே அந்த மான்ஸ்டருங்களால உருவாக்கப்படுற வேலை தான். அதுங்க எல்லாமே தன்னோட எனர்ஜிஸை கேதர் பண்ணிக்கிட்டு அந்த பேரியரை உடைக்கிறதுக்காக ஒரு பெரிய எனர்ஜி பிளன் மாதிரி உருவாக்கி அந்த இடத்துக்குள்ள விரிசல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுங்களுக்கு சாதகமா அந்த இடத்துக்குள்ள அதுக்கேத்த மாதிரி விரிசல்களும் நிறைய உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபார்மேஷனே பிரேக் ஆகிற ஸ்டேஜுக்கு அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான டேமேஜஸ் எல்லாம் ஏற்பட்டுடுச்சு. என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்துல இதோட சீனை கட் பண்ணி இப்ப வேற ஒரு பகுதியை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் போட்ல நின்னுகிட்டு இருக்க. பரவாயில்ல நீ நல்லாவே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல நிறைய பேரை கொண்டு இருக்க. இருந்தாலும் எப்படி திடீர்னு ஃபவுண்டேஷன் கேதரிங் ரிலீமோட மிடில இருந்தவன் இப்ப பீக், அதே சமயத்துல ஒரு டூப்ளிகேட் கோர் ஃபார்மேஷன் ரிலீமோ உருவாக்கி இருப்பான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவோ நீங்க அந்த அளவுக்குலாம் ஒன்னும் ஷாக் ஆக வேண்டியது. ஆனா எதிர்பார்க்கல, எவனோ ஒருத்தர் வந்தான், அவனை அடிச்சு போட்டு அவன் கோர் ஃபார்மேஷன் ரிலீம்ல இருந்தனால அவனோட கோரை எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் ஃபவுண்டேஷன் கேதரிங் ரிலீமோட பீக் அண்ட் கோர் ஃபார்மேஷன் ரிலீமையும் அச்சீவ் பண்ணிருக்கேன். ஏன்னா கோர் ஃபார்மேஷன் ரிலீம் கிடையாது, ஃபவுண்டேஷன் கேதரிங் ரிலீம்ல ஒரு கோர் ஃபார்மேஷன் ரிலீம். அவர் ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட எந்த ஒரு மாற்றமும் தெரியல அப்படின்றத அந்த இடத்துக்குள்ள கன்ஃபார்ம் பண்றாரு. யாராவது பொய்கள்லாம் சொல்றான்ட்டு அந்த லேடியும் பரவாயில்ல நீ சொன்ன மாதிரி 50 பேரை கொண்டுட்ட, அதனால மேப்போட செகண்ட் பார்ட்டை உனக்கு தரேன், நீ இன்னமும் 150 பேர் கொல்ல வேண்டியது இருக்கு, அதாவது டோட்டலா 150 பேர் கொண்டனா உனக்கு தேர்ட் பார்ட்டும் கிடைக்கும். ஹீரோவும் அந்த மேப்பை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். மேப்ல ஃபயர்லேண்டு அந்த இடத்துக்குலாம் எங்கெங்க போகணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. தேர்ட் மேப் கிடைக்கும் போது தான் ஹீரோவுக்கு கன்ஃபார்மா தெரியும் எந்த வழியில போகணும் எந்த வழியில வரணும் அப்படிங்கிறது. சரி நன்றி சீனியர், நான் கண்டிப்பா அதை வாங்குவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்ப போக இந்த ஸ்வான் கிங்டத்தோட போர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் தொடங்கும், அதுக்குள்ள நீ எப்படியாச்சும் ஹெவன்ஸ் ஆப்ரேட்டிங் ஸ்பில்ல வாங்கணும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அவர் சொல்ல திடீர்னு மாஸ்டர்னு கத்திக்கிட்டு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மாஸ்டர் அந்த 5 டிமென்ஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்தை உடைச்சிருச்சுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவும் இதுக்கு மேல இந்த இடத்துக்குள்ள இருந்து வேலைக்கு ஆகாது, சீக்கிரமா நம்ம இந்த இடத்துக்குள்ள இருந்து வேற ஏதாவது இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பிளான போட்டா மேப்பை வாங்கிட்டு அடுத்த சீன்ல வேற ஒரு மரத்தான தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோவா கூட வந்தால ஒரு சீனியர் அவனை தான் காமிக்கிறாங்க. அதே சமயத்துல அவனா கூட அந்த இடத்துக்குள்ள அந்த சீனியர் பொண்ணு வருது. எதுக்காக சீனியர் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அந்த பொண்ணு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. அவரும் பதில் சொல்லாம தயங்கிக்கிட்டே இருக்காரு. சீனியர் சொல்லுங்க சீனியர், எதுக்காக என்ன தனியா கூப்பிட்டீங்க அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள அந்த சடனா ஹீரோ வந்து இறங்குறான். இதுக்காக தானான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களை கூட்டு வந்துட்டேன், இப்போ என்னோட பிளட் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து பிளட்டை கொடுத்துட்டு கிளம்புறான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு கிட்ட போகும்போது அவனும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து கிளம்புறான். ஹீரோவை பார்த்துட்டு தயங்கிக்கிட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னோட அம்மா தான் அவங்க என்னை பார்த்து அடுத்த நிமிஷமே கண்டுபிடிச்சிட்டாங்க என்னோட உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு, அதனால தான் நான் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதான் போயிடுச்சு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் நான் உங்ககிட்ட இருந்து திரும்பியும் பிளட் எல்லாம் வாங்க வரல, எனக்கு என்னோட அந்த மேப்போட 3வது துண்டு தான் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த சீனியர் பொண்ணும் கேட்க என்ன ஹெல்ப் அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பி கேட்க சொல்லலாமா வேணாமா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து தயங்கிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நீங்க வந்து ஒரு 2 பேரை கொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி அது நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்ல சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோ கிளம்பிட்டாரு. அவங்களுக்கு சரியான ஷாக்கு. சரி உனக்கு நான் கடைசியா செய்ய போற ஹெல்ப் இதுதான் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த சீன்ல ஏதோ ஒரு குடோன் மாதிரி காமிக்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோவையும் அட்டாக் பண்ணிச்சுல அந்த பொண்ணு தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க உள்ளுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு. நீங்க ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா, அந்த மாலி அங்க வந்தது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான். இல்ல அது மட்டும் இல்லாம உன்னோட கல்டிவேஷன் எனர்ஜி வேற அதிகமா இருக்கு, நீ என்ன பயப்பறியா, நம்மளால ஒதுக்கி வைக்கப்பட்ட போயிட்டு எப்படிமா உனக்கெல்லாம் ஒரு மேட்சா இருப்பான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த 2 கர்மங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஹீரோ அந்த இடத்துக்குள்ள லாங்ல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி உங்களோட முடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து செத்து போங்க அப்படின்ட்டு டெத் ஸ்பெல் யூஸ் பண்ணா அடுத்த நிமிஷமா அந்த பொண்ணு சாகுது. என்னடி ஆச்சு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து தலையை தட்டிக்கிட்டு இருக்க. அவனும் செத்துட்டான். அவளுக்காக மட்டும் இல்ல எனக்காகவும் தான், என்னோட வழியில யாரும் குறுக்கிட கூடாது, ஃபியூச்சர்ல எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்காகவும் தான் நான் உங்களை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ ஒரு மாடியில இருக்கால அந்த மாலியாங் அப்படின்ட்டு அவனா கூடயும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, அதாவது 6th முறையில ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுன்னு கன்ஃபார்மா சொல்லல. அந்த 2வது மேப்பும் கொடுக்க சாரி அந்த 3வது மேப்பையும் கொடுத்துட்டாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு ஹீரோ வரைபடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ போலான்னு முடிவு எடுத்திருக்க இடத்தோட நேம் கல்டிவேஷன் சி அப்படிங்கிறது. இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வெவ்வேறு இடத்தை சேர்ந்தவங்க. இந்த இடத்துக்குள்ள ட்ரைனிங் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால எல்லாருமே ஒண்ணு சேரப்பட்டிருக்காங்க. அவங்கள எந்த ரீசனால ஒண்ணு சேர்ந்து இருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கும் ஒரு தனிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒண்ணு இன்னொருத்தங்க பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இப்படியாப்பட்ட பல எண்ணங்கள் இருக்கும். அதனால அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள ஒன்னா தங்கி இருக்கானுங்க. அதாவது ஒன்னானால ஒரே செக்டா கிடையாது, எல்லாமே தனித்தனி பிரிவா அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் கூட்டமா சேர்ந்து இருக்காங்களாமா. கல்டிவேட்டர் சி அப்படிங்கிறது நார்மல் கல்டிவேட்டர்ஸ்க்கு இது ரொம்பவே டேஞ்சரஸான இடம். ஆனா இருந்தாலும் கல்டிவேஷன் பண்ண நல்ல இடம் தான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ இப்ப இந்த இடத்துக்கு தான் போலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணிருக்கான். அந்த ஹெவன்லி பில்லு ஒன்னு தரனாங்கல்ல, அந்த பில்லு மேலாம் ஹீரோக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. அடுத்த நொடியே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஓட்டையை போட்டுட்டு கிளம்பிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல 5 டிமென்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு கூட ஆக்கிரமிச்சிச்சு.
வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து நம்மளால தப்பிக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பயங்கர வேகத்துல போய்கிட்டு இருக்க. மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா செக் பண்ணி பாக்குறேன் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள. ஆல்ரெடி நிறைய பேரை கொண்டுட்டான், உனக்குள்ள எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது பாப்பா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு எவனோ ஒருத்தன் வந்துகிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்துக்குள்ள ஒரு பாலை தூக்கி போட கேட்ச் பிடிச்சவன் கையிலே வெடிக்குது. நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், உன்னால இந்த இடத்துக்குள்ள இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து சடசடன் முன்னாடி வந்தவன், ஒரு பொண்ணா இருக்கிறதுனால சொல்றேன் நீ எனக்கு ஒரு மேடா வந்துரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கரமா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க முன்னாடியும் பின்னாடியுமா தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள அந்த கிறுக்கு பய விட்டு தொலைய மாட்டான், அங்கேயும் இங்கேயுமா வந்து மாடிக்கிட்டே இருக்க. அதே சமயத்துல நானும் எங்க செக்ல ஒரு பெரிய அல்கமிஸ்ட், நீயும் ஒரு அல்கமிஸ்ட் லேடியா இருக்கு, அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரைனிங் பண்ணுமே அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அவங்களோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். அவனோட பவர் ஸ்கோர் ஃபார்மேஷன் ரிலீமோட மிடில் இருக்கிறது மட்டும் இல்லாம இவனுக்கு பில்ஸையும் ரிஃபைன் பண்ண தெரிஞ்சதுனால இவனோட பவர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இவனா கூட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இன்னும் வேகமா கிளம்பி போக பார்க்க இங்க நம்மளும் உறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வெளியே வட எனக்கு தெரியாதுன்னு நினைச்சாட்டு ஒரு அடியை போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான டெக்னிக்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியாது, நீ எப்பறம் நினைச்ச அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து மேல வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோ மேல வந்து நின்று அடுத்த நிமிஷமே ஹீரோ பார்த்துட்டு சீனியர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சீனியர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹீரோ உருன்னு இருக்கிறத பார்த்துட்டு சீனியர் என்கிட்ட ஒரு ஹெவன்லி செப்பரேட்டிங் பில் இருக்கு அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சனால தான் அவன் என்ன பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா அதை உங்களுக்கு தரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த நொடி அவன் அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான ஸ்வாட்ஸை கேதர் பண்றான் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக. ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள இருந்து அவங்களை கிழித்துக்கிட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. விடாம அந்த இடத்துக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. ஹீரோ எஸ்கேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ள தப்பிச்சு போய்கிட்டு இருக்க. அவன் அந்த இடத்துக்குள்ள ஹீரோ எங்க ஓடினாலும் சரி உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ட்டு துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். ஹீரோவும் உங்ககிட்ட ஒரு ஹெவன்லி செப்பரேட்டிங் பில் இருக்கு அப்படின்னு சொன்னல அப்படின்னு ஹீரோ திரும்பி கேட்க, இல்ல சீனியர் அது என்கிட்ட ஒரு பாதி முடிக்கப்பட்ட ஹெவன்லி செப்பரேட்டிங் பில் தான் இருக்கு, முழுசா முடிக்கப்பட்டதெல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். தீபாவி என்ன சொல்ற, இதுக்காக தானே உனக்கு காப்பாத்தின அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து முறைச்சுக்கிட்டு இருக்கான். சீனியர் முறைக்காதீங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள பயந்துகிட்டே ரெடி பண்ண 1 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டா கண்டிப்பா இதோட எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதே சமயத்துல அதை தாண்டி சாப்பிட்டா இதுக்கு எஃபெக்ட் இருக்காது. அதே ஹெவன்லி செப்பரேட்டிங் பில்லோட லிக்விட் ஃபார்மா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 3 மணி நேரம் தான் டைம் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அவனை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கான். இவனை கொல்ற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை வேற ஒரு இடத்த நோக்கி அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். இல்லையா வந்துட்டான்டா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள நக்கலா சிரிச்சு வந்துகிட்டு இருக்க. எங்க சீக்கிரமா ஓடி வாடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். சீனியர் இது ஃபயர் கிங்டத்துக்கு போற வழி அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா இது கரெக்டான வழியை நோக்கி தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து ஏதோ ஒரு டிராப்பை செட் பண்றதுக்காக இழுத்துட்டு போயிட்டு இருக்க. அவனோட முடிவு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு மாதிரி அவன் சொல்ல ஹீரோவை உன்னோட டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சடனா அந்த இடத்துக்குள்ள பூமியில போதைய அப்படியே அடுத்த நொடி அந்த இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான ஃபயர் டிமன்ஸ் கண்ணிமிக்கிற நொடியில அந்த இடத்துக்குள்ள அவனை சாம்பலாக்கி விட்டுடுதுங்க. என்னது ஃபயர் டிமன்ஸா, இதுங்க எல்லாமே எப்படி அந்த ஃபார்மேஷனுக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு, நம்ம இது இன்ஃபார்ம் பண்ணறமா சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க எல்லாருக்குமே அது தெரியும், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நம்மளோட உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த டீமன் ஹீரோவை கண்டுபிடிச்சிச்சு, யாரோ என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வந்து திரும்பி பயங்கர வேகத்துல கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். அந்த ஃபயர் டீமன் கேங்குக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன அந்த டீமன் இப்போ ஹீரோ இருக்கிற அந்த இடத்தை நோக்கி எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டு இருக்கு. இப்போ ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. எல்லாம் திரும்பி துரத்திட்டு வந்துகிட்டே இருக்க அந்த இடத்துக்குள்ள. ஹீரோயின் இந்த இடத்துக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. யாருப்பா இவரு, தொடர்ந்து 3 நாளா இந்த இடத்துக்குள்ள பூமியிலே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த அளவுக்கு இவருக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எப்படி கிடைச்சிச்சு, வெறும் ஃபவுண்டேஷன் கேதரிங் ரிலீம்ல தான் இருக்காரு. சொன்ன நேரமா தெரியல அந்த இடத்துக்குள்ள ஸ்பிரிச்சுவல் வாட்டரும் காலி. அதே சமயத்துல ஹீரோவும் இப்ப மேல வந்துட்டான். மேல வந்தவங்களும் அந்த இடத்துக்குள்ள இருந்து எதுக்காக இப்ப நம்ம திடீர்னு மேல வந்தோம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. முன்னாடி பார்த்தா தான் தெரியுது டீமன் கல்டிவேட்டர் சீலண்ட் தானே. இந்த இடத்துக்குள்ள எதுக்காக பிரதர் நீங்க கூட்டு வந்திருக்கீங்க, ஏதாவது மாத்தி கூட்டு வந்துட்டீங்களா? இல்ல சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஐயோ அப்படியா, நான் வரவே கூடாதுன்னு நினைச்ச ஒரே இடம்னா அது இந்த இடம் தான். இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானது. இந்த இடத்துக்குள்ள ஃபயர் டிமன்ஸே எதிர்க்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ்லாம் கூட இருக்க வாய்ப்புண்டு. என்ன சீனியர் நான் சொன்னது கரெக்டா? ஆனா ஒரு பெரிய ஆபத்து இருந்து தப்பிக்க இன்னொரு பெரிய ஆபத்துல வந்து மாட்டிக்கணும்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோனி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சமயத்துல இது பொண்ணுங்களுக்கு ஜாக்கிரதையான இடமே கிடையாது. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள என்னோட கோல்டு எனர்ஜிஸ் அதிகமாகுது அப்படின்றத திரும்பி பார்த்த ஹீரோவும் அதுங்களால இந்த இடத்துக்குள்ள கண்டிப்பா வர முடியாது. இந்த டீமன் கல்டிவேட்டர்ஸ் ஃபயர் கிங்டத்துக்கு டைரக்ட் ஆப்போசிட். இந்த இடம் ஃபுல்லா கோல்டாவே நிறைஞ்சிருக்கும், அதுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த இடத்துக்குள்ள வரது அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்குள்ள இருக்கிற பணிகள் ஒருத்தரை ஒரே வைக்கிற அளவுக்கு பவர் இருக்கான். அப்படின்னா வந்து ஃபயருக்கு ஆப்போசிட் ஆனது ஐஸ், அதால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்ன்றதை யோசிச்சுக்கங்க. சமயத்து அங்க இந்த டீமனி எல்லா டீமனியா முன்னாடி அமைச்சு விட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோனி அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்துல ஹீரோ இந்த பக்கம் உங்களால கண்டிப்பா நெருங்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுங்க எல்லாமே தப்புக்கிட்டே உள்ள விழுந்துகிட்டே இருக்குங்க. நான் நினைச்ச மாதிரி தான் அதுங்களாட இந்த இடத்தோட வாயிலுக்குள்ள கூட என்ட்ராக முடியல அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு எல்லாமே ஸ்டேபிளுக்கு இருந்தாலும் நான் இந்த இடத்துக்குள்ள இருந்து உயிரோட தப்பிக்கணும், அதுக்கு கண்டிப்பா கோல்டன் கோரை உருவாக்கி ஆகணும். மட்டும் நான் பண்ணிட்டேன்னா இந்த காலகட்டத்திலே என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான என்னோட ஸ்பீடா உருவாக்குன ஒரு கல்டிவேட்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே சமயத்துல இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட எபிசோடும் முடியுது. இந்த இடத்துக்குள்ள இப்படியாப்பட்ட பொய்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அதே சமயத்துல அவங்க பொய்ய சொல்லிட்டு இதுல வந்து
என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த டீமன் கல்டிவேட்டர் சி அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஃபயர்லேண்டே கூட வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான இடத்துல லேடிஸ் கல்டிவேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமா கிடையாது. பொண்ணுங்களே இல்லனா இந்த சைக்கோத்தனமான ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரியான நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் எப்படி ஹீரோயினி தப்பிக்க போறாங்க அப்படிங்கறத இதுக்கு மேல வரப்போகுது. அதுக்காக ஹீரோ என்னென்னலாம் பண்ண போறான் அப்படிங்கிறது. அதே சமயத்துல ஹீரோயினி பயப்படுறதுக்கான காரணமும் இதுதான். அதே சமயத்துல ஹீரோக்கும் எக்கச்சக்கமான கில்லிங் இன்டென்ட் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, பலவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.